அவர் பேரு அம்பலவாணன். அவர் மேல புகார் கொடுத்ததே எங்களோட மூத்த பொண்ணுதான். ஓ, அவரை பார்க்க வந்துருக்கீங்களா? ஆமா, உங்க ரெண்டாவது பொண்ணை கடத்தினது அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஐயோ இல்ல சார், அதெல்லாம் போய் சார். இப்ப நாங்க அவரை பார்க்கணும் சார். கேசவா, முதலாளி, முதலாளி, உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல முதலாளி. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கா இந்த நிலைமை? வேண்டாம் முதலாளி, நீங்க இங்கெல்லாம் இருக்க கூடாது. இப்பவே நான் உங்களை கூட்டிட்டு போறேன் முதலாளி. சார், என் மூத்த பொண்ணு எங்க முதலாளி மேல பொய்யான புகார் கொடுத்திருக்கா. அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்பவே எங்க முதலாளி ரிலீஸ் பண்ணுங்க சார். சார், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இல்ல சார், எங்க முதலாளி வெளியில விடுற வரைக்கும் என்னால அமைதியா இருக்க முடியாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவரை முதல்ல வெளியில விடுங்க சார், ப்ளீஸ் சார். என்னங்க, நீங்க எமோஷனல் ஆகாதீங்க, அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆமா அங்கிள், நேத்து இந்த மாதிரி நீங்க எமோஷனல் ஆகி மயங்கி விழுந்துட்டீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஆகிட போகுது அங்கிள். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் முதலாளி இங்கிருந்து கூட்டு போற வரைக்கும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். கான்ஸ்டபிள் சார், எங்க முதலாளி விட்டுருங்க சார். என் பொண்ணு கொடுத்த புகாரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சார், உங்க பதட்டம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்பாங்கிறதுனால உங்க பொண்ணு கொடுத்த புகாரை நீங்க வாபஸ் வாங்க முடியாது. உங்க பொண்ணு வந்தாதான் வாபஸ் வாங்க முடியும். சார், அவதான் முடியாதுன்னு சொல்றாளே, நான் என்ன பண்றதோ? ஐயோ, அப்போ என் முதலாளி என்னால காப்பாற்ற முடியாதா? முதலாளி, 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 எல்லாம் என் பொண்ணு கீதா பண்ண காரியத்தால வந்தது. அவ செஞ்ச காரியத்தால தான் நீங்க இங்க வந்து நிக்க வேண்டியதா போச்சு. அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க கால்ல விட. கேசவா, என்னது? எழுந்திருப்பா, என்ன இதெல்லாம்? என் பொண்ணை மன்னிச்சிருங்க முதலாளி. ஆமாங்க, கீதா பண்ண காரியத்தால சந்திரா உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு கீதாவை மன்னிச்சு அஞ்சலிய மருமகளா ஏத்துக்கோங்க. சந்திரா, என்ன பேசுற நீ? கீதா என்ன பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு இங்கே கூட நிறுத்தி இருக்கிறா. அதுக்காக அஞ்சலியை நான் ஒதுக்கி வச்சிருவேனா? அஞ்சலி தான் என் வீட்டு மருமக. என் பையன் வருண் அஞ்சலி கழுத்துல தான் தாலி கட்டுவான். இது நான் கொடுத்த வாக்கு. என்னைக்கு இந்த வாக்கு தவறாது சந்திரா. கேசவா, எனக்கு உன் பொண்ணு கீதா மேல எந்த கோபமும் இல்லை. மனசை போட்டு வருத்திக்காத. சந்திரா கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பு. இல்ல முதலாளி, உங்களை கூட்டிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். என்னை வெளியில எடுக்கிறதுக்கு என் பிள்ளைங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வெளியில வந்துருவேன். நீ தைரியமா போ. என்ன போக சொல்லாதீங்க முதலாளி. நான் இங்கிருந்து போகணும்னா அது உங்க கூட தான் போவேன். அது வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன் முதலாளி. நான் இங்கதான் இருப்பேன். போதும் அவன் நடிப்பெல்லாம். வா, உன் மூத்த பொண்ணை தூண்டி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு எங்க அண்ணனை உள்ள தள்ளிட்ட. இப்ப நல்லவ மாதிரி வந்து எங்க அண்ணன் கிட்ட நடிக்கிறியா? வள்ளி, என்ன பேசுற நீ? மாமா, நீங்க இந்த விஷயத்துல எங்களை கொஞ்சம் பேச விடுங்க. இத்தனை வருஷத்துல நீங்க என்னைக்காச்சும் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கீங்களா? ஆனா இந்த பாழ போன பாவி மகளால நேத்துல இருந்து நீங்க வீட்டுக்கு வர முடியாம போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்லயே இருக்கீங்க. அது மட்டுமா அண்ணன்? உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியை மிதிச்சிருப்பீங்களா? ஆனா இப்போ இங்க லாக்அப்ல இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆளும் இவர் பெத்த பொண்ணும் தானே.
இவரை பார்த்து இறக்கெல்லாம் காட்டிடாதீங்க. முதலாளி முதலாளின்னு சொல்லி உங்களுக்கே குழி வெட்ட பாக்குறாரு. ஆமா மாமா, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி இவங்க மூத்த பொண்ணு கீதாவை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு அஞ்சலிய உங்களுக்கு மருமகளாக்க திட்டம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இவரு உங்க மேல வச்சிருக்க விசுவாசம் நினைக்காதீங்க. நம்ம குடும்பத்தோட சொத்தையெல்லாம் மொத்தமா ஆட்டைய போட இவங்க குடும்பத்தோட சேர்ந்து இப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு தெரியுறாங்க. மேகலா, இப்படியெல்லாம் பேசாத. கீதாக்கு வேணா அண்ணனை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. பொண்ணுக்கு பழி வாங்குற நினைப்பு இருக்குதா, ஆனா பெத்தவங்களுக்கு கிடையாதான். என்ன எங்க காதுல பூ சுத்த பாக்குறீங்களா? அம்மா, இவங்க கிட்ட என்னம்மா பேச்சு? இந்த பாவிங்க இங்க நின்னா மாமாவால வெளியில வர முடியாம போயிடும். இவங்கள மொத்தமா இழுத்து வெளியே தள்ளணுமா? முதல்ல இவங்களை கழுத்து பிடிச்சு வெளியே அனுப்புமா. மேகலா, என்ன இப்படி பேசுற? வள்ளி, அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க பேசாம இருங்கண்ணே. ஏ கேசவா, மரியாதையா நீயா இங்கிருந்து வெளியில போறியா, இல்ல நான் உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளவா? ஏம்மா அப்படி பேசுறீங்க? நாங்க முதலாளிக்கு எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. அம்மா என்ன நம்புங்கம்மா. ஏமா, போலீஸ் ஸ்டேஷனா என்ன நினைச்சீங்கம்மா? முதல்ல சத்தம் போடாம வெளியே கிளம்புங்கம்மா. ஏய், முதல்ல நீ வெளியில போ. போறியா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளவா? போய வெளியில. போயா. முதலாளி, அட போய வெளியிலங்கிற. சும்மா முதலாளி முதலாளின்னுகிட்டு. போ போ, நீயும் போ. எல்லாரும் வெளியில போங்க. இந்த பார், உள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கவலைப்படாதீங்க. வருண், கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு. நிப்பாட்டு. கொஞ்சம் பேக் வா. பேக் வா. வா வா, நிப்பாட்டு. ஏய், பாத்தியா? சிசிடிவியில் பார்த்தா அதே கார். அண்ணே, நீங்க சொன்ன அதே கார்ண்ணே. இந்த கார்ல தான் யாரோ அஞ்சலி கிட்னாப் பண்ணிருப்பாங்க. வண்டி நம்பர் இதான பார்த்து சொல்லு. ஆனால் வண்டி நம்பர் தான் மாறி இருக்கு. டூப்ளிகேட் நம்பர் பிளேட்டை வச்சு கிட்னாப் பண்ணிருப்பாங்கண்ணே. ஆமா கார்த்தி, அஞ்சலி இதுல தான் கடத்திருப்பாங்க. இப்போ அவ எங்க இருப்பா? எதுக்கு டவுட்டு? போய் பார்த்துடலாம் வா. வா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அண்ணே, இதை பாத்தீங்களாண்ணே?
டேய் இது உடஞ்ச வளையல் துண்டு, இதுக்கு என்ன? அண்ணே இது அஞ்சலியோட வளையல்ண்ணே. அஞ்சலி இந்த வளையல் தான் போட்டிருந்தா. நான் அவ வீட்டுக்கு போகும்போது பார்த்துருக்கேண்ணே. அப்படின்னா அஞ்சலி இங்கே தான் அடைச்சி வச்சுருந்துருக்கணும். அப்போ இங்கிருந்து அஞ்சலி வேற எங்கே போயிருப்பா? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. நாம அவளை தேடி வரும்னு கெஸ் பண்ணி அவ வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கணும்னே. ஆமாண்டா வருண், நீ சொல்றதா கரெக்ட். அண்ணே இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடோன்ல தான் அஞ்சலி ஷிஃப்ட் பண்ணி வச்சிருப்பானே. நம்ம இந்த ஏரியால தரவா செக் பண்ணி பார்த்துடலாம். வாங்க போலாம். வாங்கண்ணே. லாக் ஓபன் பண்ணுங்க. சந்திரா, முதலாளி ரிலீஸ் பண்றாங்க பாரு சந்திரா. ஆமாங்க, ரிலீஸ் பண்றாங்க. நம்ம இவ்ளோ நேரம் காத்திருந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சுங்க. இருங்க, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு போகணும் சார். என் அண்ணனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் விட மாட்டேன். என் அண்ணனை எங்கேயும் போக விட மாட்டேன். மாமா, நீங்க கோர்ட்டுக்கு போனா நம்ம குடும்பத்துக்கு தீராத அவமானம். அந்த கீதா வேணும்னே அவ உங்களை பழி வாங்குறதுக்காக கோர்ட்ல போய் நிப்பாட்டணும்னு நினைக்கிறான். அங்கிள், அம்பலவனர் அங்கிளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. என்னது கோர்ட்டுக்கா? ஏன் முதலாளியவா? முதலாளி, 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 நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக கூடாது முதலாளி. நீ பதட்டப்படாத கேசவா, இவங்க கடமை என்னவோ அதை செய்யறாங்க. இல்ல முதலாளி, நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக கூடாது. நான் கோர்ட்டுக்கு போக விட மாட்டேன் முதலாளி. சார், எங்க முதலாளி ரொம்ப நல்லவர் சார், அவரை விட்டுருங்க சார். இங்க பாருங்க சார், உங்க ரெண்டாவது பொண்ணை கடத்த சொல்லி தூண்டினது இவர் தானு உங்க மூத்த பொண்ணு கீதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ரெண்டாவது பொண்ணு அஞ்சலி கிடைக்கல. அப்ப நாங்க என்ன சார் பண்ண முடியும்? முறைப்படி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தானே ஆகணும். இல்லைங்கய்யா, அந்த கேஸை நான் வாபஸ் வாங்க சொல்றேயா. சந்திரா, உடனே கீதாக்கு போன் பண்ணி உடனே இங்க வர சொல்லு சந்திரா. சரிங்க. சேகர், போனை கொடு. மேகலா, உடனே கார்த்திக்கும் வருணுக்கும் போன் பண்ணி அவங்க எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லு. சரி போடு. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ச்சே, மா, ரெண்டு பேரோட போனும் போக மாட்டேங்குதுமா. இன்னொரு தடவை ட்ரை பண்ணிடி. சரிம்மா. The mobile number you have dialed is currently not reachable. மா, ரெண்டு பேரோட போனுக்கும் போக மாட்டேங்குதுமா. கேசவா, நீங்க யாரும் பதட்டப்பட வேண்டாம். நான் தப்பு எதுவும் பண்ணல. அதனால கோர்ட் வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. நீங்க எல்லாம் அமைதியா இருங்கங்கிறேன். The mobile number you have dialed is currently not reachable. என்னங்க, கீதா போன் கிடைக்க மாட்டேங்குதுங்க.
கிடைச்சாலும் அவ எடுக்க மாட்டா சந்திரா. முதலாளிய பழி வாங்கணும்னே தெரியுதா? முதலாளி, உங்களை எப்படியாவது காப்பாத்துவோம் முதலாளி. இன்ஸ்பெக்டர் சார், எங்க முதலாளி ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கு பதிலா என்ன நீங்க ஜெயில போடுங்க. பாவம், அவர் விட்டுருக்கையா ப்ளீஸ். என்ன சார் புரியாம பேசுறீங்க? உங்க பொண்ணு கீதா வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கட்டும், நான் அவரை விட்டுறேன். இல்லன்னா இவரை கோர்ட்டு கொண்டு போற தவிர வேற வழி இல்ல. என்ன மீறி என் முதலாளியை நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாது இன்ஸ்பெக்டர். முதலாளி எங்க கூட அனுப்புங்க. அதை மீறி அவரை கோர்ட்டுக்கு கொண்டு போறேன்னு சொன்னீங்க. சார் தப்பு பண்றீங்க. யாரும் கிட்ட வராதீங்க. யாரும் வராதீங்க. கிட்ட வராதீங்க. நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. போங்க. கிட்ட வராதீங்க. என்னங்க என்ன பண்றீங்க நீங்க? அந்த கத்தியை கீழே போடுங்க. முடியாது சந்திரா, நான் போட மாட்டேன். என் முதலாளியை விட்டாதான் நான் போடுவேன். என்னங்க இது? பைத்தியக்காரத்தனமா பண்றீங்க. கீழே போடுங்க. சந்திரா, அமைதியா நடக்கிறத மட்டும் பாரு. என் முதலாளியை கூட்டு போறதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல சந்திரா. ஐயா, எங்க முதலாளி விட்டுருங்க ஐயா. கேசவா, கத்தியை கீழே போடு. ஏய், என்ன கோர்ட்டுக்கு தானே கூட்டிட்டு போறாங்க, ஜெயிலுக்கு இல்லையே. ஏய், நான் எப்படி வெளில வந்துருவேன்டா? கத்தியை கீழே போடு. முடியாது, முடியாது முதலாளி. உங்களை காப்பாத்துறதுக்கு என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். ஐயோ என்னங்க? ஐயோ இன்ஸ்பெக்டர் சார், என்ன மீறி எங்க முதலாளியை உங்களால கோர்ட்டுக்கு கூட்டு போக முடியாது. அப்படி போகணும்னு நினைச்சா என் பணத்தை தாண்டி தான் நீங்க போகணும். என்னம்மா அது? உங்க வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்றாரு, முதல்ல சமாதானப்படுத்துமா. என்னங்க சொன்னா கேளுங்க. கத்தியை கீழே போடுங்க. முடியாது சந்திரா, முதலாளி என் கூட அனுப்பினாதான் நான் கத்தியை கீழே போடுவேன். ஐயோ முடியாது சந்திரா. இன்ஸ்பெக்டர் சார், அவரை ரிலீஸ் பண்ணுங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நாங்க சொல்றோம்ல. அவரை விட்டுருங்க. அம்மா, இவரை விடணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உங்க பொண்ணு கீதா இங்க வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும். நான் கீதாவை கூட்டிட்டு வரேன். அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷத்துல வாங்க, இல்லனா நான் அவரை கோர்ட்டு கூட்டு போயிருவேன். என்னங்க, நான் போய் கீதாவை கூட்டிட்டு வரேன். தயவு செஞ்சு நீங்க அது வரைக்கும் பொறுமையா இருங்க. சீக்கிரம் போ. சரி. ஆட்டோ, ஆட்டோ, கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்துங்க. போலாம். நேரா போய் ரைட்ல போங்க. நித்யா, நித்யா, என்ன கீதா, வெளியில கிளம்பிட்டியா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்பலவாணனை கோர்ட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதனால நான் கோர்ட்டுக்கு கிளம்புறேன். நீ என்ன பண்றேன்னா பிரஸ் மீடியாக்காரங்களை அழைச்சிட்டு அங்க வந்துரு. இன்னைக்கு அம்பலவாணனோட மானம் கப்பல் ஏறணும். இளம்பெண் கடத்தல் வழக்கில் மசாலா கிங் அம்பலவாணன் கைது அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸ்ல வரணும். இதோட முத்தழகு மசாலா கம்பெனிக்கு மூடு விழா நடத்துறோம். இதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது. அதுக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். கீதா, கீதா, என்னம்மா ஏன் இப்படி பதட்டமா வர? நம்ம அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அந்த மேகலாவும் வள்ளியும் வீட்டுக்கு வந்து சண்டை போட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்பலவாணரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களாம். போகட்டுமா, அதுக்கு நீ எதுக்கு பதட்டப்படுற? அந்த அம்பலவாணனை கோர்ட்ல நிறுத்தி அவனை அவமானப்படுத்தி
அசிங்கப்படுத்த வைக்கணும்னு தானே நான் போராடிட்டு இருக்கேன். உன்னோட பழி வாங்குற வெறியில என்னோட தாலி இறங்கிடுமோன்னு பயமா இருக்கு.